ரோபோ சங்கர் டிசம்பர் 24, 1978 பிறந்துள்ளார். தமிழ் மேடை சிறப்புரைஞரும் நடிகரும் ஆவார். ரோபோ சங்கர் தமிழ் திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். விஜய் தொலைக்காட்சியின் கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் மேடை சிறப்புரை மூலமாக பரவலாக அறியப்பட்டவர். விஜய் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செயல்பட்டு வந்தார். சங்கர் கிராமத்து நிகழ்ச்சிகளில் ரோபோ நடனம் ஆடி ரோபோ சங்கர் என்ற பெயரை பெற்றார். ரௌத்திரம் என்ற படத்தில் கோகுல் ஒரு கதாபாத்திரத்தை வழங்கிய போது இவர் ஒரு மிமிக்ரி கவிஞராக இருந்தார். இருப்பினும் இவரது காட்சிகள் படத்திலிருந்து திருத்தப்பட்டன. கோகுல் மீண்டும் இவரை இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற படத்தில் நடிக்க வைத்தார். இப்படம் இவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. யாரிடா மகேஷ், கப்பல் போன்ற படங்களில் சிறிய வேடங்களில் நடித்த சங்கரை பாலாஜி மோகன் வாயை மூடி பேசவும் என்ற படத்தில் நடிக்க வைத்தார். பின்னர் மாரி படத்தில் தனுஷுடன் இணைந்து நடித்தார். இவர் சிறப்பு குறிப்புக்கு தகுதியானவர். தனது தனித்துவமான நகைச்சுவை, உடல் மொழி ஆகியவற்றால் அனைவரையும் கவர்ந்தார். சங்கரின் மகள் இந்திரஜா பிகில் திரைப்படத்தில் பெண் கால்பந்து வீராங்கனையில் ஒருவராக அறிமுகமானார். மேலும் ஜி தமிழின் சர்வைவர் நிகழ்ச்சியில் வெளியேற்றப்பட்டவர். இவருடைய மனைவி பிரியங்கா கன்னிமாடம் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். 2023ஆம் ஆண்டில் இவரது எடை இழப்பு பயணத்தின் போது மஞ்சள் காமாலை காரணமாக கூடுதல் எடையை இழந்ததால் பல இணையவாசிகள் இவரது உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்தனர். ரோபோ சங்கர் 2025 செப்டம்பர் 18 அன்று சென்னையில் உடல்நலக்குறைவினால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு நடிகர்களில் இவரும் ஒருவராவார்.